ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். பாருங்க, சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் என்று சில வேதத்தில் வாசிக்கிறார். You are a murderer. இப்ப சகோதரனுக்கு தானே சொல்லி இருக்கு, சகோதரிக்கு இல்லையா? சகோதரனுக்கு தான், சகோதரிக்கு தான். அப்போ அவனை பகைச்சா, ஒரு சகோதரனை, உன் சகோதரியை நீ பகைத்தாயானால் நீ இதுவரைக்கும் எங்க இருக்கிற? இருளிலே இருக்கிறாய். உனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? விடுதலை வேண்டுமா? ஒளிக்கு வந்துடலாம். இருள இருந்து ஒளிக்கு வந்துடலாம். உங்களுக்கு விடுதலை உண்டு. இப்பதான் சொன்னேன், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. Egg and ego is not useful unless and until it is broken. முட்டை உடைச்சாதான் ஆம்லெட் போட முடியும். ஈகோ உடைச்சாதான் அது வாழ்க்கைக்கு நல்லது. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ, அப்பா பிள்ளைக்குள்ள ஈகோ. ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஆனா 2 பேரும் பேசிக்கிறது இல்லை 10 வருஷமா. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. யாரு? தேவனை தேவன் என்று சொல்லுகிறவர்கள். அடுத்து 16 சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இடரலே இருக்காதா? உங்களுக்கு இடரலே இருக்கு. அது முடியுமா பிரதர்? என் சகோதரனை பார்த்தாலே எனக்கு, சகோதரி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இது எந்த சகோதரன் சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க சொந்த சகோதரன் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இது எந்த சகோதரன்? எந்த சகோதரன்? எல்லாமே சகோதரன் தான், எல்லாமே சகோதரி தான். ஒருத்தனை பார்த்தாலே பிடிக்கல. By sight I hate him, you say. பார்த்தாலே பிடிக்கல. அப்படி இருக்கு தானே? இருக்குதா இல்லையா? நீங்களும் ரொம்ப நல்லவங்க போல் இருக்கு, ஒரு நான் தான் சரியில்லை போல. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்க, இருளானது அவன் கண்களை குருடாக்கினதுபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். எங்க போறானே தெரியாது, எங்க போறானே தெரியாது. இன்றைக்கு நீங்க உங்க சகோதரனிடத்துல பேசலன்னா, உங்களுடைய சகோதரியிட்ட பேசலன்னா, டுடே ப்ளீஸ் reconcile with them.